குட் மார்னிங். இப்போ என்ன பார்க்கணும்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். இது வந்து நான் டெட்டு பேப்பர் 2க்கு படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் என்னென்னு பார்த்துடலாமா? அதில் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள். இன்பத்தமிழ், தமிழ் கும்பி, வளர்த்தமிழ், கனவு பழிக்காது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அந்த லெசனுக்குள்ளே உள்ள போகலாம். இப்போ பாருங்கள், இன்பத்தமிழ். இன்பத்தமிழ்னா என்னது? தாய்மொழியும் தமிழையும் தர்க்க இலக்கியம் மரபையும் ஆகியவற்றில் பாரதிதாசன் தமிழை பற்றி குறிப்பிடார். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கும் நேர். தமிழ் நிலவுக்கு என்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிமிர்த்தி ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்களுக்கு அறிவு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதை வைரத்தின் வாள். பாரதிதாசன். நிமித்துனா உருவாக்கி, சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதினா சோர்வு. அதுக்கடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலவு மனம், அந்த 2 வார்த்தை மட்டும் முக்கியம். அது எதில் வருதுன்னா, நிலவுனா சமூக வளர்ச்சிக்கும், அமுதுனா தமிழ் இன்பம். அமுதம்னா இன்பம், தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அமுதுனா தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. நிலவுனா என்னன்னா சமூக வளர்ச்சி. அதுக்கடுத்து மனம். மனம் என்பது வாழ்விற்கானது, வாழ்விற்கு. அப்புறம் இளமைக்கு பால், உயர்வுக்கு வானம். உயர்வுனா வானம். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். அப்போ தமிழ் எங்களின் கவிதையின் வைரத்தின் போன்ற உறுதிமிக்கதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதிதாசனை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியார் மீது பற்று கொண்டனால தம் பெயரை என்ன மாற்றிட்டார்? பாரதிதாசன். தமிழ் கவிதைகளில் வந்து பெண் கல்வி, கைமைப்பெண், மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை முதலியான புரட்சி கருத்துக்களையும் பாடு பொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் சிறப்பு மிக்கவராக இருக்கிறார். அப்புறம் பாரதிதாசன் கவிதைகள் நூலில் வந்து தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அதுக்கடுத்து இங்கே கற்பவை கற்ற பின்ன்றது ரொம்ப முக்கியமானது. தமிழே உயிரே வணக்கம் அம்மா, தாய்ப்பிள்ளை உறவாம் உனக்கும் எனக்கும், அமுதே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழ் என் நெஞ்சு இனிக்கும் இனிக்கும். லாஸ்ட் இக்கு இம் அந்த வார்த்தைகள் முடிஞ்சாவே யார் வேணும்னா காசி ஆனந்தன், கவிஞர் காசி ஆனந்தன். இப்போ இதில் புக் பேக் பற்றுலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு என்று பிரித்து சேர்த்துருக்காங்க. அது சேர்த்து எழுத கிடைப்பதுன்னா நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். அமுதென்று, அதை எப்படி பிரித்து எழுதணும்னு பாருங்கள். அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மப்பயிர் எப்படி பிரித்து எழுதணும்? செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஒத்த ஓசை முடியும் எழுத்துக்கள், போர், நேர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒத்த ஓசை முடியும் சொற்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.